விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு புனர்பூசம் மாதிரி தான். ஸோ இந்த புனர்பூசம், விஷாகம் இதெல்லாம் குருதசா ஆரம்ப காலம். விஷாக நட்சத்திரம் வந்து நமக்கு துலாம் ராசியிலயும் இருக்கு, விருச்சிக ராசியிலயும் இருக்கு. ஸோ இந்த துலாம் ராசியில வர்றவங்களுக்கு அதிகமான வருட காலகட்டம் இருக்கும். 1, 2, 3 அண்ட் விருச்சிகத்தில வரும்பொழுது அதனுடைய வருடங்கள் வந்து குறையும். 16 வருடங்கள் இந்த குருதசா அப்படிங்கிறது. அண்ட் பொதுவா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த குருதசா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாலாரிஷ்ட தோஷம்ங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவர்களுக்கு சின்ன வயசுல இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொறந்து ஒரு 4 வயசுல ஒரு கண்டம், 8 வயசுல இல்லைன்னா 12 வயசுலங்கிற மாதிரி இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல அவங்க ஆயுஷ் ஹோமம்லாம் பண்ணி, அந்த ஆரோக்கியத்திற்கு மிருத்யுஞ்சய ஹோமம்லாம் பண்ணாங்கன்னா, நல்ல ஒரு அந்த கண்டத்துலேருந்து அந்த குழந்தைங்க தப்பிச்சுக்கலாம். இது பர்சனலா அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் 8ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். பொதுவா இந்த விசாகம், புனர்பூசம் அ இதெல்லாம் வந்து நமக்கு குறைபாடுகள் வந்து இப்போ பொறக்கிற குழந்தைங்களுக்கு நெறைய இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா பொறக்கிற அந்த 5, 6 வயசுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு உண்டு. இருமிண்டே இருக்குங்க இந்த குழந்தைங்க. ஸோ விச் ஃபார் அ லேட்டர் ஸ்டேஜ் வந்து அது டியூபர்குலோசிஸா மாறும். ஸோ அந்த லங்ஸ் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த குரு பகவான் வந்து குடுக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஒரு 99% இருக்கு. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்க, அதே மாரி பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த நுரையீரல் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அவங்களுக்கு சட்டுன்னு இம்யூனிட்டி குறைவா இருக்கும். அண்ட் ஆரம்ப சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.